பாக்கியா கிட்டேருந்து எப்படியாவது ரெஸ்டாரண்ட்டை பறிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சுதாகர் தன்னுடைய பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அதே போல் எம்டி பத்திரத்தை கொண்டு வந்து பாக்கியா கிட்ட கொடுத்து இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எம்டி பத்திரத்தில் எப்படி நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கையெழுத்து போடுங்க. கல்யாணத்துக்கு பிறகு பொறுமையாக உட்காந்து யோசித்து நான் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட தவறாது இந்த பத்திரத்தில் நான் டைப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சம்மந்தித்தை இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாக்கியா எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த வெள்ளத்தாளில் எம்டி பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த கல்யாணம் சிறப்பாக நடந்து முடியுது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இனியா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த அந்த ரெஸ்டாரண்ட்டை அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இனியா நினச்சிட்டு இருந்தாங்க. தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டையே விட்டு கொடுத்துட்டாங்க. இதனால் திடீர்னு இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதனால் இந்த கல்யாணம் எப்படி நின்று போயிடும் அப்படின்ட்டு கனவு கண்டுட்டு இருந்த இனியாவுடைய கனவு கலைஞ்சு போச்சு. பாக்கியா, ஈஸ்வரி எல்லாருமே இனியாவுக்கு புத்திமதி சொல்கிறாங்க. நீ போக போகிற வீடு பெரிய வீடு, உன்னுடைய திறமையும் தைரியமும் தான் அங்கே தேவைப்படும் அப்படின்ட்டு ஆளாளுக்கு தன்னுடைய பங்குக்கு அட்வைஸ் அள்ளி விடுறாங்க. இதோட இந்த புறமா முடியுது.